Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தரிசனம் இல்லை என்றால் நீங்கள் வாழவில்லை, வெறுமே நாட்களை கழிக்கிறீர்கள். கண்கள் தெரியாத ஒரு மகத்தான பெண் உலகத்திற்கே ஒரு பாடம் சொன்னார். அது என்ன பாடம் என்று தெரிந்து கொள்வோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது வெறும் வார்த்தை அல்ல, இது தேவனுடைய எச்சரிக்கை. இன்றைய செய்தியின் முடிவிலே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கேள்வியை நான் கேட்கப் போகிறேன். அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும். அதுவரை கவனமாக கேளுங்கள். இந்த தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் வெளிப்பாடு என்று இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் காணப்பட வேண்டும். எபிரேய மொழிபெயர்ப்புகளிலே தரிசனம் என்கிற வார்த்தை உங்கள் உள்ளத்தினாலே உணர்ந்து எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிற ஆற்றல், தெளிவை உண்டு பண்ணுகிற எண்ணம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? எந்த ஒரு இலக்கும் எந்த ஒரு தரிசனமும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. ஏதோ ஒரு நாளில் எல்லாம் கைகூடி வரும் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது. ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற ஒரு வீரன் கண்களை வெற்றி இலக்கின் மீது வைத்து கொண்டு ஓடுகையில் அதுவே அவனுடைய தரிசனம். உங்களுக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்தை அடைய வேண்டுமானால் இலக்குகளும் திட்டங்களும் உங்களுக்கு தேவை. எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், என்ன நடக்கப் போகிறது என்ற திட்டம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சீர்கெட்டு போய்விடும். எந்த ஒரு இலக்கையும் நீங்கள் அடைய முடியாது. சிலருக்கு எங்கே இருக்கிறோம், எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதே தெரியாததினால் குழப்பம் ஏற்படுகிறது. அவர்களுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் வீணாய் செலவழித்து விடுகிறார்கள். ஹெலன் கெல்லர் என்ற ஒரு சகோதரிக்கு கண்களும் தெரியாது, காதுகளும் கேட்காது. ஆனாலும் கர்த்தருக்காக அவர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள். அவர்களிடம் ஒருவர் கேட்டார், கண்கள் குருடாக, காதுகள் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கிறதை விட மோசமான காரியம் ஏதாவது இருக்க முடியுமா? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனுஷன் தரிசனம் இல்லாமல் வாழ்வான் என்றால் அதுதான் அவனுக்கு நேரிடுகிற மிகப்பெரிய மோசமான காரியம். நான் கண்கள் தெரியாதவளாக, காதுகள் கேட்காதவளாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, ஒரு இலக்குண்டு. நான் போக வேண்டிய ஒரு திசையுண்டு. அதை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை யோசியுங்கள். தரிசனமில்லாத வாழ்க்கை அதுவே மிகப்பெரிய இழப்பு. இனி 3 வேத வீரர்களின் வாழ்க்கையிலே இந்த தரிசனம் எப்படி வேலை செய்தது என்று பார்ப்போம். ஆபிரகாம், கர்த்தர் அவரை அழைத்த போது எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே விசுவாசத்தோடு புறப்பட்டார். அந்த ஒரு அடி எடுத்து வைத்த தரிசனம்தான் அவரை விசுவாசிகளின் தந்தையாக உயர்த்தியது. நெகேமியா, எருசலேம் மதில்கள் இடிந்து கிடக்கின்றன என்ற செய்தி கேட்டபோது அரண்மனை சுகத்தை விட்டு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பற்றி கொண்டார். வெறும் 52 நாட்களிலே அந்த இடிந்த மதில்கள் எழுந்தன. ஏனென்றால் அந்த தரிசனம் மனிதனுடையது அல்ல, கர்த்தருடையது. யோசேப்பு, அவர் கண்ட தரிசனம் நிறைவேற பல ஆண்டுகள் ஆயின. அடிமையாக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் தரிசனம் மங்கவில்லை. சரியான நேரத்திலே கர்த்தர் அவரை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார்.
தேவன் கொடுத்த தரிசனம் தாமதமாகலாம், ஆனால் அது நிறைவேறாமல் போகாது. நீங்கள் அந்தந்த நாளுக்குரிய வாழ்க்கையை வாழலாம், ஆனால் தரிசனமில்லாமல் வாழக்கூடாது. கர்த்தர் பூமியை சிருஷ்டித்த போது பூமிக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். இந்த பூமி நிறைவடைந்திருக்க வேண்டும், இந்த பூமியிலே ஜீவராசிகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருந்தார். அவர் தரிசனமுள்ள தேவன். நினைவிருக்கிறதா? தொடக்கத்திலே ஒரு கேள்வி கேட்கப் போவதாக சொன்னேன். இதோ அந்த கேள்வி. இப்போது இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன? அதற்கான பதில் உங்களிடம் இல்லை என்றால் இன்றே முழங்காலிலே அமருங்கள், கர்த்தரிடம் கேளுங்கள், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுப்பார் என்றால் கர்த்தரோடு இணைந்து செயலாற்றி அந்த தரிசனத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். தரிசனமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். அதுவே கர்த்தருக்கு மகிமை சேர்க்கும் வாழ்க்கை. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டதென்றால் கமெண்டிலே கர்த்தாவே என் வாழ்க்கைக்கான தரிசனத்தை வெளிப்படுத்தும் என்று எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, தரிசனமுள்ள தேவனாகிய உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இலக்கில்லாமல் திசையில்லாமல் குழப்பத்தோடும் சோர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளின் கண்களை திறந்து அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்தும். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த உமது சித்தத்தை அறிந்து கொள்ளும் கிருபையை அவர்களுக்கு தாரும். கர்த்தாவே, நேரத்தை வீணாக்குகிற பழக்கங்கள், மனக்குழப்பங்கள், பயங்கள், தோல்வியின் நினைவுகள், முன்னேற விடாத தடைகள் ஆகிய அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும். இலக்கை மறக்க செய்கிற சத்தங்களிலிருந்தும் மனதை சிதறடிக்கிற காரியங்களிலிருந்தும் உமது பிள்ளைகளை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு முன்னேறுகிற இருதயத்தையும், நெகேமியாவை போல தேவனுடைய பணிக்காக எரிகிற பாரத்தையும், யோசேப்பை போல சோதனைகளின் மத்தியிலும் தரிசனத்தை பற்றி கொள்ளும் நிலைத்தன்மையையும் அவர்களுக்கு அருளும். தாமதங்கள் வந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடி காத்தருளும். கதவுகள் மூடப்பட்டாலும் நம்பிக்கையை இழக்காதபடி பலப்படுத்தும். மனிதர்கள் மறுத்தாலும் சூழ்நிலைகள் எதிர்த்தாலும் நீர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும் என்ற உறுதியை அவர்களுடைய உள்ளத்தில் ஊற்றும். பிதாவே, இந்த நிமிடத்தில் உமது பிள்ளைகளின் வாழ்க்கைக்கான உமது திட்டத்தை வெளிச்சமாக்கும். அவர்களுடைய அடிகளை நடத்தும். சரியான நேரத்தில் சரியான கதவுகளை திறந்தருளும். அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் உமது ஞானம் வழி நடத்தட்டும். அவர்கள் வாழ்வு வீணாகாமல் உமது மகிமைக்காக பயனுள்ள வாழ்க்கையாக மாறட்டும். இன்று நான் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன், என் வாழ்க்கைக்கு தேவனுடைய நோக்கம் உண்டு. கர்த்தர் எனக்கான பாதையை வெளிப்படுத்துவார். நான் குழப்பத்தில் அல்ல, தெளிவில் நடப்பேன். நான் தோல்விக்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டவன். கர்த்தர் கொடுத்த தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.